ஹாய் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு அவர் பயணங்கள் தொடர்கதை vlog. இன்னைக்கு ஒரு சூப்பர் vlog பார்க்க போகிறோம். எங்கன்னா நம்ம காரைக்குடிக்கு தாங்க போக போகிறோம். என்னடா காரைக்குடின்னு சொல்லிட்டு சேத்பட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கியே அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க நம்ம vlogக்குள்ளே போகலாம். vlog பார்த்துட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ vlogவை ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க நண்பா நண்பீஸ், நம்ம ஸ்டேஷன் உள்ளே போவோம். ஸ்டேஷன் உள்ளே போகிறோம், படிக்கட்டு மேலே ஏறுறோம். மூச்சு வாங்குது. படிக்கட்டு மேலே ஏறுறோம். ஏன்னா அங்கே சேத்பட் பிரிட்ஜில் நடந்து வந்து நம்ம கொஞ்சம் மூச்சு வாங்குது. அதிலே பாதி எனர்ஜி போயிடுச்சு. சேத்பட் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம வந்தாச்சு. 6:45 PM இப்போ டைம் ஆகுது. டைம் ஆகிட்டு ட்ரெயினுக்காக நம்ம காத்துட்ருக்கோம். தாம்பரம் போகிறோம். ஒரு வழியாக நமக்கு ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயின் வருது. எப்படி க்ரௌட்லாம் இருக்க போது, எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்னு தெரியல. இங்கேயே நிறைய கூட்டம் இருக்குது. இன்னும் முன்னாடி ஸ்டேஷன்ஸ்லாம் எப்படி ட்ரெயினோட எப்படி க்ரௌடில் எப்படி மேனேஜ் பண்ணிட்டு வருதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் கைஸ். ட்ரெயின் வருது, செங்கல்பட்டு ட்ரெயின் வருது. அப்போ கண்டிப்பாக கூட்டம் ஜாஸ்தியாக வரும். நாம் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயினில் ஏறியாச்சு. கூட்டமாக தான் இருக்குது நண்பா நண்பீஸ். அடைச்சிக்கிட்டே ஏறுறாங்க, எல்லோரும் நின்றுன்னு போகிறாங்க. நம்மளே ஒரு மாதிரி பார்க்குறாங்க எல்லாரும், நம்ம வீடியோ எடுக்கிறதுனால. பரவாயில்ல, நிற்கிறதுல இடம் இருக்குது நண்பா நண்பீஸ். இவ்வளோ கூட்டத்துலையும் நம்ம ஒரு இடத்த பிடிச்சி உக்காந்தாச்சு. உக்காந்துட்டு பார்த்தீங்களா, நம்மளோட நம்ம பேக் தான் நண்பா நண்பீஸ் ஹெவி வெயிட்டாக இருக்குது. ஹெவி வெயிட்டாக இருந்துட்டு தாம்பரம் போகிறதுக்கே ஒரு 1 hour ஆயிடுச்சு நண்பா நண்பீஸ். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகிறதுக்கு. நம்ம ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் டிபார்ட் ஆகிறதுக்கு நம்ம அடித்து பிடிச்சி நம்ம ஓன் பிளாட்ஃபார்முக்கு, அந்த யூனிட் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் வரைக்கும். ஸோ ஓடணும் ஓடணும் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ட்ரெயினை பிடிக்க முடியும் நண்பா நண்பீஸ். நான் கூட வெளியே போய் உங்களுக்கு விலாக்லாம் அந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்டீரியர் வியூலாம் காட்டணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு போக வேண்டிய கட்டாயமாக இது பண்ண போகிறோம். இதோ அங்கே நம்ம ட்ரெயின் நின்றுட்டுருக்கு நண்பா நண்பீஸ் முன்னாடி. எல்லாருமே நம்ம ட்ரெயினுக்கு தான் போகிறாங்க போல இருக்குது, ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்க்கு. இதோ இதான் நம்ம ட்ரெயின் நண்பா நண்பீஸ். இதோ இதான் நம்ம ட்ரெயின், நம்ம போட் மெயில் எக்ஸ்பிரஸ்ஸு. எல்லாருமே ட்ரெயினை பிடிக்க போகிறாங்க. அன்ரிசர்வ்லாம் செம்ம கூட்டமாக இருக்குது கைஸ். எப்படி மக்கள் இதில் பயணம் பண்ணுறாங்கன்னு தெரியல. பாவம், அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்குது. பாவம். அன்ரிசர்வ்ல ஏற்கனவே கூட்டம் நிரம்பி வழியுது. அதுவும் இதில் ஆர்எம்எஸ் வேறு போட்டாங்க. இதில் என்ன கொடுமைன்னு தெரியல நண்பா நண்பீஸ். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது நண்பா நண்பீஸ் நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு. ஸோ நம்ம கோச் நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம். கொஞ்சம் கேமராலாம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன். கொஞ்சம் சாரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக நடந்தால் தான் என்னால் ட்ரெயினை பிடிக்க முடியும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. தொண்டை வேறு நம்ம கொஞ்சம் சரியில்லை நண்பா நண்பீஸ். தொண்டை வேறு கொஞ்சம் அரைச்சின்னு இருக்கு. அதனால தான் என்னால் வாய்ஸ் சரியாக கொஞ்சம் பிரேக் ஆகுது. குளிர்காலம் இல்லையா, அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் கோல்டு காஃப்லாம் வருது. ஸோ உங்களுக்கும் கோல்டு காஃப்லாம் இருந்தால் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கீழே கமெண்ட்ஸில் நமக்கு சொல்லுங்கள். நீங்களும் இந்தமாரி லாஸ்ட் மினிட்டில் ட்ரெயினை பிடிக்க வந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட்டில் போடுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு நீங்களும் கமெண்ட்டில் போடுங்க.
இதான் நண்பா நண்பீஸ் நம்ம கோச் S10 நண்பா நண்பீஸ். கோச் ஆனால் நமக்கு முன்னாடி நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறிட்டாங்க. நம்ம கோச் நம்ம ஏறிட்டோம். ஏறிட்டு நம்ம உள்ளே போகிறோம். நம்ம பர்த்துக்கு போகிறோம். இதுதான் நம்ம கோச் நண்பா நண்பீஸ். உள்ளே போயிட்டு நம்ம சீட்டில் நம்ம உட்காடுறோம். ட்ரெயின் கிளம்பிச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்களா நண்பா நண்பீஸ், நிறைய பேர் ஓடி போய் ஏறுறாங்க பாவம். நம்மளும் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோன்னா நமக்கும் இந்த நிலமை தான். நம்மளும் ட்ரெயினை மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு. ஒரேடியாக கிளம்புது நண்பா நண்பீஸ். தாம்பரத்தை விட்டு நம்ம ட்ரெயின் கிளம்புது. இதே நம்ம சென்னை எக்மோர்லேருந்து ட்ரெயின் கிளம்பிட்டு தான் நமக்கு இந்த சிரமம் இருந்திருக்காது நமக்கு நண்பா நண்பீஸ். யூஸ்வலாக இந்த ட்ரெயின் சென்னை எக்மோரில் தான் இருந்து தான் டிபார்ட் ஆகும். ஆனால் இதில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்னால தாம்பரத்துலேருந்து இதுவாகுது. ஸோ நம்ம டின்னர் நம்ம வீட்டிலேருந்தே நம்ம கொண்டு வந்துட்டோம் நண்பா நண்பீஸ். ஸோ நான் எங்கேயுமே ஃபுட்டு வாங்கலை. ஸோ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே செங்கல்பட்டு வந்துருச்சு. 8:15 ஆயிடுச்சு. செங்கல்பட்டில் ஒரு கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் கூட ஒரு ட்ரெயின் கிளம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் டிபார்ச்சருக்கு அப்புறம் செங்கல்பட்டு விட்டு நம்ம கிளம்பிட்டோம். ட்ரெயின் லைட்டாக செங்கல்பட்டுலேருந்து கிளம்புது. அதுக்குள்ளே மேல்மருவத்தூர் நம்ம வந்துட்டோம் நண்பா நண்பீஸ். இப்போ டைம் 9 மணி ஆகுது. குட் நைட் நண்பா நண்பீஸ். நம்மளும் மேல்மருவத்தூர் மாதிரி நம்மளும் தூங்க போயிட்டோம். ஏன்னா நம்ம காரைக்குடி 4 o'clock வந்துடும். நம்ம காரைக்குடிக்கு நம்ம எழுந்திருக்கணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் குட் நைட். ஸோ குட் மார்னிங் நண்பா நண்பீஸ். ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். நம்ம காரைக்குடி வரப்போகிறோம். ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க இறங்குறதுக்கு. ஸோ நம்ம வந்தாச்சு. நம்ம காரைக்குடி ஜங்ஷனுக்கு இறங்குறோம். நிறைய பேர் இறங்குறாங்க நண்பா நண்பீஸ் காரைக்குடிக்கு. ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்னாலே புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை, பரமக்குடி, அதுக்கப்புறம் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இது எல்லாத்துக்குமே பேசஞ்சர்ஸ் ரொம்ப டிமாண்டடாக இருக்கும் கைஸ். நீங்களும் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயாவது இந்த மாதிரி காரைக்குடி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி ரூட் வந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சரி, நானும் ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு வெளியே போகிறேன் காரைக்குடிக்கு. ஒரு சூப்பர் விளாக், அடுத்த விளாக் நான் கண்டினியூ பண்ணுறதுக்காக அது நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் இடத்துக்கு நான் விளாக் பண்ண போகிறேன். அது நான் உங்களுக்கு அடுத்த விளாக் நான் சொல்கிறேன் நண்பா நண்பீஸ். ஆனால் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு லைட்டு கூட இல்லை நண்பா நண்பீஸ். ஒரு நிறைய ரயில்வே ஸ்டேஷனில், திருச்சி, மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் லைட்லாம் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி லைட்டே இல்லை, வெளிச்சமாகவே இல்லை. ஸோ இருட்டில் தான் நிறைய பேர் நடந்து வர மாதிரி இருக்கிறாங்க. இது ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் பார்க்கணும் இந்த கன்சர்னை. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு ஒரு டாட்டா காமிச்சிட்டு நாமளும் ஃபூட் பிரிட்ஜ் மேலே ஏறிட்டு வெளியே வரும். ஒரு வழியாக காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும். ஒரு லைட் கூட இல்லை நண்பன். ஃபைனலாக ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் லைட்டு நல்லா ஜெகஜோதியாக இருக்குது. அதுவும் நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ் சென்னையை நோக்கி டிபார்ட் ஆக போகுது. அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். வணக்கத்தை போட்டு அது கூடயே கொஞ்ச நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ரேம்பில் லைட் நிறுத்திட்டாங்க நண்பா நண்பீஸ். இப்போ தான் நான் ஜெகஜோதியாக இருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ளே லைட்டை நிறுத்திட்டாங்க. எல்லாம் நம்ம நேரம் நண்பா நண்பீஸ். இப்போ மணி கரெக்டாக நமக்கு 4:23 டைம் ஆகுது. வெல்கம் டு காரைக்குடி. இங்கெல்லாம் நல்ல இப்போ ஃப்ரண்ட்லாம் நல்ல
அம்யூனிட்டிஸ்லாம் நல்ல ஜாஸ்தியாக இருக்குது நம்ம நண்பா நம்பீஸ். ஆனால் பிளாட்ஃபார்மில் மட்டும் எதுவுமே இல்லை. நீங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட்